Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இன்னைக்கு லைவ்ல we are going to continue with the electromagnetic waves. So already நான் electromagnetic waves ஓட first part நம்ம போட்டுட்டோம் நம்ம சேனல்ல. ஓகே, ஸோ அது பார்க்காதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை பற்றி டீட்டெயிலாக நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றதை டெஃபினட்டாக நம்ம சேட் பாக்ஸில் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு. இப்போ நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் தாங்க. ஓகே, கிவ் யுவர் சப்போர்ட். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட லைவை. ஓகே, நீங்கள் உங்களோட சப்போர்ட் வில் கிவ் மீ மோர் மோட்டிவேஷன் டு புட் மோர் வீடியோஸ். ஓகே, so your support is what I require. Right pa, so let's go into the video. Electromagnetic waves, right? So start pannalama. So first displacement current Maxwell equations we have completed, right? Displacement current Maxwell equations நம்ம பார்த்துட்டோம். So இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா electromagnetic wave. Okay, that is நம்மளோட இந்த வேவ் இருக்கு இல்லையா, அது பேர் என்ன, நம்மளோட electromagnetic waves, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பார்த்ததுக்கப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்? வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் என்னது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகே, electromagnetic waves ன்னு சொல்லலாம், இல்லைனா என்ன சொல்லலாம், electromagnetic spectrum அப்படின்னும் you can call, or electromagnetic spectrum அப்படின்னு சொல்லுவான். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா இட் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் வேவ் லென்த். ஸ்பெக்ட்ரம்னா என்ன அர்த்தம்? கலெக்ஷன் ஆஃப் வேவ் லென்த். இப்போ நம்மளுக்கு தெரியும், நீங்கள் கிளாஸ் 11ல் படிச்சிருப்பீங்க, வேவ்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. அந்த வேவ்ஸ் ஒரு வேவ்ஸ்க்குமே there is an associated wave length இல்லையா? ஒரு வேவுக்கும் அசோசியேட்டடாக ஒரு வேவ் லென்த் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் வேவ் லென்த் யூ சிம்ப்ளி கால் இட் அஸ் வாட்? ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா என்னது? இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேவ் லென்த். சரி, இப்போ நம்ம இங்கே படிக்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். சரி, நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ். சவுண்ட் வேவ் தெரியும், அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கில் உருவாகிற வேவ்ஸ் தெரியும் நம்மளுக்கு. ஒரு ஸ்ட்ரிங்லேயும் ஒரு கயிறு இருக்குல்ல, ஒரு கயிறில் கூட உங்களால் வேவ்ஸ் கிரியேட் பண்ண முடியும். சவுண்ட் வேவ்ஸ் இஸ் தேர். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் ஆர் தேர். அதில் நம்ம படிக்க போகிறது என்னது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் பேர்லேயே நம்மளுக்கு என்ன இருக்குது? எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த பர்டிகுலர் வேவ், அதாவது சவுண்ட் வேவில் என்ன இருக்கும்? சவுண்ட் வேவ்ஸ் ரிக்வயர்ஸ் என்ன மீடியம் தேவைப்படும்? சவுண்ட் வேவ்ஸ்க்கு ஏர் மீடியம் தேவைப்படும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங், கயிறில் போகக்கூடிய வேவுக்கு என்ன தேவைப்படும்? ஒரு ஸ்ட்ரிங் தேவைப்படும். ஆனால் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கு நோ மீடியம் இஸ் ரெக்வயர்ட். ஓகே, நோ மீடியம் இஸ் ரெக்வயர்ட் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கு, ரைட்டா? ஸோ இட் ஆல்சோ ட்ராவல்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் நம்ம படிக்கிறதுல நம்மளுக்கு சவுண்ட் வேவ்ஸில் மீடியம் தேவைப்படுச்சு, இங்கே மீடியம் இருக்காது. இந்த பேர்லேருந்து இன்னொரு விஷயத்தை உங்களால் சொல்ல முடியும். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இஃப் ஐ வாண்ட் டு சே சம் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லலாம்? இட் டஸ் நாட் ரிக்வயர் எனி மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். ப்ரொபகேஷனாக என்னது? ட்ராவல். ப்ரொபகேஷன் மீன்ஸ் வாட்? ட்ராவல். இட் டஸ் நாட் require any medium for propagation. It does not require any medium for propagation. Okay, அதுக்கப்புறம் it travels with speed of light. It travelsக்கு இன்னொரு வார்த்தை என்னது? propagation. ஸோ ப்ரொபகேஷனாலும் ஒன்று தான், ட்ராவலிங்னாலும் ஒன்று தான். ஏன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ப்ரொபகேஷன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ரொபகேஷன்
propagation means travel. Okay, it travels with the speed equal to what? 3 into 10 to the power of 8 meters per second. எந்த இடத்துல? in air medium. air and vacuum கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏர்லேயும் வேக்யூம்லேயும் it travels with speed of 3 into 10 to the power of 8. ஓகே, ஸோ 3 into 10 power of 8 meters per second ஏர் அண்ட் வேக்யூமில் ட்ராவல் பண்ணுது. ஓகே, இதை பற்றி இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? தேர் இஸ் நோ மீடியம் இஸ் ரிக்வயர்ட். அதுக்கப்புறம் இந்த வேவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம படிக்க போகிறது வந்து இட்ஸ் கோயிங் டு ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் 3 into 10 power of 8 இன் ஏர் அண்ட் வேக்யூம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்ட்டிகல்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து யூ டேக் அ ஸ்ட்ரிங் வேவ் பார்த்துருக்கீங்க. ஓகே, ஒரு கயிறில் வேவ் க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் we have seen sound waves. இது எல்லாத்துக்குமே பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் ஆசிலேட் ஆகும். ஆனால் இங்கே என்ன ஆசிலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, here electric and magnetic fields will be oscillating. In this electric and magnetic fields, electric and magnetic field, in this electric and magnetic fields are oscillating perpendicular to each other. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும் அண்ட் இட் இஸ் ஆசிலேட்டிங் பர்பண்டிகுலர் டைரக்ஷன். ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு காம்பனன்ட் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, பட் போத் தீஸ் வேவ்ஸ் வில் ட்ராவல் இன் சேம் டைரக்ஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் திஸ் வேவ்? இதோட சோர்ஸ் எங்கே இருக்குது? நம்மளோட ஜென்ரல் இப்போ இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணியிருக்கனான்றது ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். ஓகே, சார்ஜ் பார்ட்டிக்கல் அட் ரெஸ்ட், என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குது. ஓகே, என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன எமிட் பண்ணும் தன்னை சுற்றி? இஃப் ஐ எம் ஹேவிங் எ சார்ஜ், அந்த சார்ஜ் வந்து தன்னை சுற்றி என்ன எமிட் பண்ணும்? இட் எமிட்ஸ் வாட் இட் எமிட்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட். கரெக்டாக? சார்ஜ் அட் ரெஸ்ட் வில் எமிட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சரௌண்டிங் இட். Okay, in the point is very important. So charge at its rest is going to create electric field. Charge moving with constant velocity. இதை பற்றி டீட்டெயில்டாக எலாபரேட்டிவாகவும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகினிங்கில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். சார்ஜ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. சார்ஜ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகே, இது என்ன க்ரியேட் பண்ணும்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கரண்ட் ஒரு ஒயரில் ஃப்ளோ ஆச்சுன்னு வைங்க. இஃப் தேர் இஸ் அ ஒயர், இந்த ஒயரில் என்கிட்ட கான்ஸ்டன்ட் கரண்ட், இன் திஸ் ஒயர் இஃப் தேர் இஸ் அ கான்ஸ்டன்ட் கரண்ட் கோயிங், இந்த ஒயரில் கான்ஸ்டன்ட் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா யூ கேன் சிம்ப்ளி சே தட் த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கரெக்டு தானே? இப்போ இந்த ஒயரில் கரண்ட் போகுதுன்னா த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி சொல்லலாமா? யா, வி கேன் சே தட். ஓகே, நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கூட படித்தோம் பாருங்கள். த சார்ஜ் பார்ட்டிகல் மூவ்ஸ் வித் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி அப்படின்னு படித்தோம் பாருங்கள். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், சார்ஜ் அட் ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை
ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே சார்ஜ் மூவிங் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டு தானே? ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை சுற்றி என்ன இருக்கும்? ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை சுற்றி நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். கரெக்டாக? இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நம்மளுக்கு வெறும் நம்ம கரண்ட் கேரிங் ஒயரை சுற்றி வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே சார் படித்தோம், எப்படி அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துச்சு அப்படின்னு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஒரு சார்ஜுன்னு இருந்தால் சரௌண்டிங்கில் என்ன இருந்துடும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு டெஃபினட்டாக இருக்கும். ஓகே, அதில் டவுட்டே வேண்டாம். ஓகே, சார்ஜ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இஸ் கோயிங் டு கிரியேட் வாட்? ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணும் and also magnetic field. Okay, and also magnetic field. Okay, so அதுக்கப்புறம் சார்ஜ் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வரைக்கும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படின்னா ஆக்சலரேஷன் அங்கே என்னது? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா ஆக்சலரேஷன் அந்த இடத்துல 0. there is no acceleration. இப்போ சார்ஜ், இப்போ என்கிட்ட ஒரு ஆக்சலரேட்டிங் சார்ஜ் இருக்குது. now I am having an accelerating charge. that is acceleration is not equal to 0. அதாவது velocity is going to be changing with time. okay, it's going to be a function of time. velocity is going to be a function of time. velocity bracketல டைம் போட்டுறேன். இட்ஸ் கோயிங் டு வேரி வித் டைம். ஸோ இந்த கேஸில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிலேட்டிங், தட் இஸ் ஆக்சிலரேட்டிங் சார்ஜுன்னு சொல்லலாம், இல்லை ஆசிலேட்டிங், எதுனாலும் சொன்னாலும் கரெக்டு தான். ஒரு ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் வந்து என்ன க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, தன்னை சுற்றி என்ன க்ரியேட் பண்ணோம்? ஆஸ் யூஷுவல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயும் போல் க்ரியேட் பண்ணும். ஸோ ஒரு ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் வந்து தன்னை சுற்றி எப்பயும் போல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேறு என்ன க்ரியேட் பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஸ் யூஷுவல் கூட என்ன க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கூட என்ன க்ரியேட் பண்ண போகுது? இப்போது எக்ஸ்ட்ரா பாருங்கள், இட்ஸ் கோயிங் டு க்ரியேட் EM waves, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸையும் க்ரியேட் பண்ண போகுது. புரியுதா இல்லையா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் க்ரியேட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எப்போது ஒரு ஆக்சிலேட்டிங் சார்ஜாக இருந்தால் இதெல்லாம் க்ரியேட் பண்ணும். புரியுதா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் ஐ ஹவ் கிவன். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் இன்ட்ரோடக்ஷனாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன் டீட்டெயில் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். சரி, இப்போது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ அது இட்ஸ் அ வேவ் இல்லையா? அப்போ அதுக்கான வேவ் ஈக்குவேஷனை பற்றி குயிக்காக ரீகால் பண்ணிடலாம். ஸோ வேவ் ஈக்குவேஷன்னா என்னது? ஆல்ரெடி நீங்கள் 11th படிச்சிருக்கீங்க வேவ் ஈக்குவேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியும் இருக்கேன். அதாவது வேவ் ஈக்குவேஷன் என்னது? இட்ஸ் அ வேவ் வெக்டார் ட்ராவலிங் இன் z டைரக்ஷன். ஓகே, ப்ளஸ் z டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு இருக்குது இல்லையா? இந்த டயக்ராமில் நான் என்ன காமிச்சிருக்கேன்னா, this is z axis, so this is z axis, this is y axis. ஓகே, இது வந்து y axis, இது வந்து z axis. இப்போ என்கிட்ட ஒரு வேவ் இருக்குது. இந்த வேவ் வந்து எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுதுன்னா, கவனிங்க, இந்த வேவ் வந்து எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது? இட் இஸ் மூவிங் ரைட். ஸோ வேவ் ட்ராவல் பண்ணக்கூடிய டைரக்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கு. அதாவது இட் இஸ் ட்ராவலிங் இன் த ப்ளஸ் z டைரக்ஷன் சொல்லலாமா? இந்த வேவ் இஸ் ட்ராவலிங் இன் ப்ளஸ் z டைரக்ஷன். அதுதான் நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். வேவ் வெக்டார் ட்ராவலிங் இன் ப்ளஸ் z டைரக்ஷன். ஸோ இந்த டயக்ராம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, வேவ் ட்ராவலிங் இன் ப்ளஸ் z டைரக்ஷன். ஸோ y ஆக்சிஸ், this is z ஆக்சிஸ். ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் சொல்லுவோம். அதாவது இந்த இப்போ ஆல்ரெடி நீங்கள் வேவ்ஸ் படிச்சிருப்பீங்க ரைட்டா? ஆல்ரெடி நீங்கள் வேவ்ஸ் படிச்சிருப்பீங்க. அந்த பேசிக்ஸை கொஞ்சம் இங்கே அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஒரு வேவ் வந்து ட்ராவல் ஆச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் டு ஆசிலேட். இங்கே வந்து நம்ம என்ன படிக்கிறோன்னா, the particle is going to oscillate perpendicular to the direction of propagation. இங்கே உள்ள பார்ட்டிகல்ஸ்லாம் மேலே கீழே ஆசிலேட் ஆக போகுது. ஓகே,
மேலே கீழே ஆசிலேட் ஆக போகுது. தட்ஸ் அ பாயிண்ட். ஓகே, ஸோ அது மாதிரியான ஒரு வேவ் ஈக்குவேஷனை நம்ம போட்டிருக்கோம். சரி, ஒரு வேவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 விஷயத்த முக்கியமாக நோட் பண்ணணும். ஒன்று ப்ரொபகேஷன். ப்ரொபகேஷன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும், ஒரு வேவுக்கு என்னென்னு. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரொபகேஷன்னா நான் என்ன சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ட்ராவலிங் டைரக்ஷன். ட்ராவல் பண்ணக்கூடிய டைரக்ஷனை தான் ப்ரொபகேஷன், அது என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் ஆசிலேட்டிங் டைரக்ஷன் ஆர் வைப்ரேட்டிங் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆசிலேட்டிங், see ஒரு வேவ் போகும்போது particles will oscillate or vibrating direction நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். அதாவது propagating direction அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஒரு வேவ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு வேவ் எடுத்துக்கிறோன்னா அதுக்கு ப்ரொபகேஷன் டைரக்ஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆசிலேட்டிங் ஆர் வைப்ரேட்டிங் டைரக்ஷன் என்னன்னு தெரியணும். வைப்ரேட்டிங் டைரக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஒரு வேவ் ஈக்குவேஷனை இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, மூணாவது என்னென்னா அதோட ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட்னா என்னன்றதை நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சினா என்னது, ஓகே, வேவ் லென்த்னா என்னது, ஓகே, ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த், அப்புறம் வேவ் நம்பர்னா என்னன்னு தெரியணும். வாட் இஸ் வேவ் நம்பர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் வேவ் நம்பர்? வேவ் லென்த்ன்றது லாம்டா, வேவ் நம்பர்னா என்னது? வேவ் நம்பர் இஸ் denoted by the letter capital K. வேவ் நம்பர் இஸ் denoted by the letter capital K which is 2 pi by lambda அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வேவில் நம்ம இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா அப்படின்னு சொல்லுவான். தட் இஸ் 2 pi f. 2 pi fன்னு சொல்லுவான். அதே மாதிரி ஒரு வேவுக்கு என்ன சொல்ல முடியும், யூ கேன் சே பீரியட், தட் இஸ் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவான். டைம் பீரியட், தட் இஸ் t is equal to 1 by f. ஸோ பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவான். டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். ஓகே, அந்த பார்ட்டிக்கல் மேலே கீழே போயிட்டு வருது இல்லையா, அதுக்கான தேவைப்படக்கூடிய டைம் தான் இந்த கேபிட்டல் T which is equal to 1 by f. சரி, எல்லாம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த வேவை எடுத்துக்கலாமா? இந்த வேவோட ப்ரொபகேஷன் டைரக்ஷன் என்னது? இந்த ப்ரொபகேஷன் டைரக்ஷனாக ட்ராவலிங் டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது? ப்ளஸ் z ஆக்சிஸ். ஆசிலேட்டிங் ஆர் வைப்ரேட்டிங் டைரக்ஷன் என்னது? ஒய் ஆக்சிஸில் பார்த்து வைப்ரேட் ஆகுது. ஒய் ஆக்சிஸில் பார்த்து வைப்ரேட் ஆகுது. இதோட ஆம்ப்ளிடியூடுன்றது 0லேருந்து ப்ளஸ் ஏக்கு போயிட்டு particles are going to go from plus a to minus a. So amplitude is a, frequency intra the f. Okay, wavelength is lambda. Okay, இதுதான் wave length ன்றது. இதுதான் ஒரு wave ஓட length. Okay, you start from here to here. Wave length, wave number na என்னது? 2 pi by lambda. Wave number, it's a standard definition, 2 pi by lambda. Angular frequency na என்னது? 2 pi f. டைம் பீரியட்ன்றது 1 by t. சரி, இப்போது நல்லா கவனிங்க, இவ்வளோ குவான்டிட்டிஸை ஒரு வேவில் வாட்ச் பண்ணணும் நம்ம. சரி, இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டோம். இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இது எல்லாமே சேர்த்து ஒரே இடத்துல இருக்கும். அது என்னென்னா வேவ் ஈக்குவேஷன். ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஒரு வேவ்ன்றது ஒரு வெக்டார் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுவான்ப்பா. ஒரு வேவை வெக்டார் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுவான். ஒரு வேவை வெக்டார் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுவான். ஓகே, பாருங்கள், ஒய் வெக்டார்னு போட்டிருக்கானா? ஒய் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த வேவோட ஈக்குவேஷன் இது இங்கே இந்த கிராஃபில் இருக்கு இல்லையா, இந்த கிராஃபில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை போட்டிருக்கான். எந்த டைரக்ஷனில் வைப்ரேஷன் நடந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இந்த இடத்துல பார்ட்டிகல்ஸ் ஆர் கோயிங் அப் அண்ட் டவுன். ஸோ இட் இஸ் த வைப்ரேஷன் இஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்னால் என்ன அர்த்தம்? ஜே கேப் தானே.
ஸோ இந்த வேவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த வேவ் ஈக்குவேஷன், இந்த வேவ் ஈக்குவேஷன் இன் வெக்டார் ஃபார்ம். ஸோ வேவ் ஈக்குவேஷன் இன் வெக்டார் ஃபார்ம் கவனிங்க. ஸோ ஒய் வெக்டார்னு போட்டிருக்கானா, இது மட்டும் தான் கொஞ்சம் நீங்கள் வந்து நான் ரீகால் பண்ணும்போது சிலருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம்ப்பா, கொஞ்சம் பேஷண்ட்டாக கவனிங்க. டோன்ட் கெட் ஹரி அப். ஓகே, ஸோ ஒய் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு ஜே கேப்னு போட்டிருக்கேன். இந்த ஜே கேப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆசிலேட்டிங் டைரக்ஷன். இது எந்த டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகுது? ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன். நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் கிளியராக. ஒய் கேப் represents the wave is oscillating in what direction? Y axis direction. So y vector y into y cap னு எழுதுவோம். அந்த y cap எதை represent, அந்த j cap எதை represent பண்ணுது? Oscillating direction. And y represents what? Y represents the remaining part of the wave equation. அதாவது a sin kz minus omega t ன்னு போட்டிருக்கேன். அதாவது இந்த என்டையர் ஈக்குவேஷன் சேர்ந்து இந்த வேவை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, இங்கே ஏன்றது என்னது? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆம்ப்ளிடியூடுன்றது இஸ் ஆசிலேட்டிங் பிட்வீன் -a to +a. அதனால் ஆம்ப்ளிடியூடுன்றது ஏ. இங்கே இது இந்த வேவ் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது? இந்த வேவ் இஸ் ட்ராவலிங் அலாங் z டைரக்ஷன். அதனால தான் இங்கே z போட்டிருக்கான், தெரியுதா? இங்கே ஏன் z போட்டிருக்கான்? the wave is traveling along z direction. ஓகே, இப்போ ஒமேகான்றது 2πf. t is the time, எனி டைம் t z டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது. ஓகே, கேன்றது என்னது? வேவ் நம்பர். ஓகே, இது எல்லாமே பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ ரெண்டு விஷயத்தை இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணுங்கள். நம்ம ஒரு வேவ் ஈக்குவேஷனை வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது இப்படி தான் எழுதணும். இந்த y இன்ட்டு ஜே கேப், இந்த ஜே கேப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? த ஆசிலேட்டிங் டைரக்ஷன். இந்த பர்டிகுலர் வேவ் வந்து ஒய் டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகுது, அதனால ஜே கேப் போட்டிருக்கேன். இந்த ரிமைனிங் பாயிண்ட் ஒய்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஏ சைன் kz மைனஸ் ஒமேகா டி. கேன்றது வேவ் நம்பர் 2π/λ எழுதியிருக்கானா? ஒமேகான்றது 2π/capital T which is nothing but the angular frequency. இல்லைனா என்ன எழுதலாம்? 2πfன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து எனி டைம் டீயை ரெப்ரசன்ட் பண்ணுது வேவ் ஈக்குவேஷனில். ஜெட்டுன்றது நம்மளுக்கு z டைரக்ஷனில் ப்ரொபகேஷன் நடக்குது. ஓகே, that is, I'm sorry, z டைரக்ஷனில் ப்ரொபகேட் ஆகுது. that is traveling, it is in z டைரக்ஷன். அதுவும் நம்மளுக்கு எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது? ப்ளஸ் z டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுதா, மைனஸ் z ட்ராவல் பண்ணுதா? அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, லெஃப்ட் டு ரைட்டு தானே ட்ராவல் பண்ணுது, இல்லை ரைட் டு லெஃப்ட் ட்ராவல் பண்ணுதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட் டு லெஃப்டா இல்லை லெஃப்ட் டு ரைட் ட்ராவல் பண்ணுதா? லெஃப்ட் டு ரைட் ட்ராவல் பண்ணுது. அதனால தான் இங்கே வந்து மைனஸ் போட்டிருக்கான். இது நீங்கள் ஆல்ரெடி 11th படித்த பாயிண்ட்டை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். இது ஏன் போடுறான்? the wave is traveling in plus z direction. the wave is traveling in plus z direction. மைனஸ் எப்போல்லாம் இங்கே வந்து வருதோ it means the wave is traveling in plus z direction. இப்போ இதே வந்து நான் இந்த இடத்துல ப்ளஸ் போட்டேன்னா என்ன அர்த்தம்? it is traveling in the minus z direction. இதெல்லாம் தான் நீங்கள் பாயிண்ட்ஸ் you need to know. புரியுதா? இந்த பாயிண்ட் அப்படியே எழுதி வைங்க. இங்கே ஏன் மைனஸ் இருக்குது? பிகாஸ் த வேவ் இஸ் ட்ராவலிங் இன் ப்ளஸ் z டைரக்ஷன், அதுக்காக தான். சரிப்பா, இப்போது பாருங்கள், இந்த இடத்துல வேவ் வந்து எந்த டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகுது? நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். த வேவ் இஸ் ட்ராவலிங் இன் வாட், விச் டைரக்ஷன் த வேவ் இஸ் ப்ரொபகேட்டிங்? ப்ரொபகேட்டிங் சொல்லலாம், ட்ராவலிங் சொல்லலாம். த வேவ் இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட். அப்போ அது என்னது? மைனஸ் z டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது. மைனஸ் z டைரக்ஷனில் ப்ரொபகேஷன் மைனஸ் z டைரக்ஷனில் நடக்குது. ஆசிலேட்டிங் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது இந்த வேவுக்கு? பார்ட்டிகல்ஸ் ஆர் கோயிங் டு, இந்த வேவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே மேலே கீழே ஆசிலேட் ஆகும். அப்போது நம்ம என்ன சொல்லணும்? இட் இஸ் ட்ராவலிங் அலாங் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன். தட் இஸ் ப்ளஸ் ஜே கேப்னே சொல்லலாம்ல. நீங்கள் ப்ளஸ் ஜே கேப்னே சொல்லலாம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது ஆசிலேஷன் இஸ் அலாங் த ப்ளஸ் ஜே கேப் டைரக்ஷன். அதாவது ஒய் ஆக்சிஸ் ப்ளஸ் ஜே கேப்னு போட்டுக்கலாம், சிம்பிளி ஜே கேப். ப்ளஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் ஆசிலேஷன் நடக்குது. ஆம்ப்ளிடியூட் என்னது இங்கே? ப்ளஸ் ஏ டு மைனஸ் ஏ, கரெக்டாக? இது ஆசிலேஷனோட டைரக்ஷன். இப்போ வேவ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வேவ் வந்து நெகட்டிவ் z ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணுது.
அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸு போடணுமா மைனஸ் போடணுமா? கேசெட் மைனஸ் வராது, இங்கே ப்ளஸ் வரும். புரியுதா? the wave is traveling along plus, அதாவது மைனஸ் z axis, ஸோ ப்ளஸ் வரும். ஓகே, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ் என்னது, ஜீரோலேருந்து -a to +a, ஸோ ஆம்ப்ளிடியூட் இஸ் a. இங்கே பாருங்கள், y இந்த என்டையர் வேவை வெக்டார் ஃபார்மில் எழுதியிருக்கான். y vector is equal to y into j cap, where j cap represents what? j cap represents oscillating direction and the y represents the other variables. a sin, இது sin ஃபங்க்ஷனாக இருக்கிறது எல்லாமே இந்த y represent பண்ணுது. kz plus omega t, ஒமேகானா என்னது, கேனா என்னன்றதுலாம் நமக்கு தெரியும். ஒன்ஸ் அகேன் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், j cap கேலாம் இதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு. சரி, ஸோ லாஸ்ட்டாக இன்னொரு பாயிண்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேவோட ஸ்பீடோட ஜென்ரல் ஃபார்முலா என்னது, வேவ் ஸ்பீடோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து, இப்போ இந்த கேஸில் வேவ் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது, இட் இஸ் ட்ராவலிங் வித் த ஸ்பீட் ஆஃப் வாட், v. வேவோட ஸ்பீடு எவ்வளோ, v ஸ்பீடு. வேவ் ஸ்பீடோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா பை கே. ஒமேகாவோட வேல்யூயும் கேவோட வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லாம்டா பை டி வரும், விச் இஸ் நத்திங் பட் லாம்டா எஃப். ஓகே ரைட்டா? ஸோ வேவோட ஸ்பீடு வந்து ஒமேகா பை கே லாம்டா பை கேபிட்டல் டி, லாம்டா எஃப்னு சொல்லலாமா? ஸோ திஸ் இஸ் அவர் வேவ் ஸ்பீடு. Any doubt here? The time required to produce one wave ABC is capital T. Distance AC of the full wave is wavelength. Okay, இது வந்து standard definition, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, ஸோ electromagnetic waves. ஸோ electromagnetic waves consist of what? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், electromagnetic wavesல வந்து particles oscillate ஆகாது, அதுக்கு பதில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்ன ஆகும், ஆசிலேட் ஆகும் அப்படின்னு சொன்னால் E வெக்டார் அண்ட் B வெக்டார் இஸ் கோயிங் டு ஆசிலேட் இன் திஸ் கேஸ். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆசிலேட் ஆகும் அண்ட் இன் பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸில் ஆசிலேட் ஆகும் அண்ட் ப்ரொபகேட்டிங் இன் சேம் டைரக்ஷன். சி வைப்ரேஷன் இஸ் பர்பண்டிகுலர், அதாவது E vector and B vector are oscillating perpendicular. E vector and B vector are oscillating perpendicular but traveling in same direction. இப்போ புரியுதா இல்லையா? வைப்ரேஷன் ஆர் ஆசிலேஷன் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும், பட் டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல், தட் இஸ் ப்ரொபகேஷன் சேம் டைரக்ஷனில் இருக்கும். கவனிங்க, இது வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ப்பா. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவில் நல்லா கவனிங்க. சார் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இட் லுக்ஸ் டிஃப்ரெண்ட், பட் ஆனால் நார்மல் வேவ் தான், ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். இங்கே வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டு வெக்டார்ஸ் ஆசிலேட் ஆகும். சரி, இப்போ போன தடவை பாருங்கள், இது வந்து ஒரு வேவ்னு சொன்னோமா, இந்த வேவ் எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது, v ஸ்பீடில். இங்கே வெறும் ஒரே ஒரு வேவ் தான் காமிச்சிருக்கோம். இங்கே இந்த வேவ் எந்த பிளெயினில் இருக்குது, YZ பிளெயினில் தானே இருக்குது, ஒய்க்கும் ஜெட்டோட பிளெயினில் தான் இருக்குது. இந்த வேவ் வந்து YZ பிளெயினில் தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு ரெண்டு வேவ் இருக்கும். இப்படி கூட சொல்லலாம், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் wave consists of what? Consists of electric field wave ஒன்று and magnetic field wave. ரெண்டு வேவ் சேர்ந்தது தான் என்னது நம்மளுக்கு electromagnetic wave. புரியுதா? Any doubt? So and it is propagating in z direction. ரைட்டா? இப்போ நீங்கள் பார்த்தோன்னே சொல்லலாம், இந்த இடத்துல வேவ் வந்து எந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுது, ரெண்டு வேவுமே ப்ளஸ் z டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது. ஓகே, ஸோ ப்ளஸ் z டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஆசிலேட்டிங் இன் வாட் டைரக்ஷன்? கவனிங்க,
நான் ரெட் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் பாருங்கள், அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ரெட் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து எலக்ட்ரிக் வேவ், எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேவ். இப்போ நான் வந்து க்ரீன் கலரில் போடுறேன் பாருங்கள், இது எதை ரெப்ரசன்ட் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய வேவ். இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அண்ட் க்ரீன் கலரில் போட்டிருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார். ஓகே, நான் வெறும் ஒரே ஒரு வேவ் தான் காமிச்சிருக்கேன், பட் ஆனால் இது வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகே, இதுக்கு நீங்கள் அனிமேஷன் தான் நீங்கள் பார்க்கணும். யூ கேன் சர்ச் எனி வீடியோஸ் இந்த அனிமேஷன், யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், ஆர் யூ சர்ச் இன் கூகுள், யூ வில் ஃபைண்ட் மெனி வேவ்ஸ். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எப்படி ட்ராவல் ஆகுதுன்றதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேணால் வீடியோ போடுறேன். நான் ஏதாவது ஒரு நல்ல வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன், உடனே அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் போய் பாருங்கள். என்னால் ப்ளே பண்ண முடியாது, பிகாஸ் காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருப்பேன், அதில் போய்ட்டு அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அனிமேட்டட் வெர்ஷனில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, நான் சொல்கிற பாயிண்ட்டை அதில் கண்டுபிடிங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம் ஆச்சுன்னா அதே இடத்துல என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்ஸிமம் ஆகுதா? யூ ஆர் ஏபிள் டு சி. நான் இங்கே ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த பாயிண்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்ஸிமம், மேக்னெட்டிக் ஃபீல்டுமே மேக்ஸிமம். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மினிமம், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டும் 0, மேக்னெட்டிக் ஃபீல்டும் 0. அதே மாதிரி இந்த இடத்த எடுத்துக்கலாமா, இந்த இடத்த எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு மினிமம், தட் இஸ் நெகட்டிவ் வேல்யூ எடுக்குது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டேக்கிங் நெகட்டிவ் வேல்யூ, கீழே பார்த்து போகுதா? அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆல்சோ நெகட்டிவ். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தே ஆர் சப்போர்ட்டிங் ஈச் அதர். அதாவது சேம் டைமில் இன்க்ரீஸ் ஆகும், சேம் டைமில் டிக்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் நீங்கள் அதுதான் புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார்ஸ் போத் ஆசிலேட் இன் சேம் ஃபேஸ். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்ன ஆகும், சேம் ஃபேஸில் ஆசிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சேம் டைமில் 0 ஆகும், சேம் டைமில் மேக்ஸிமம் போகும், சேம் டைமில் மினிமம் போகும். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது ஃபேஸுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஃபேஸு இதுதான் என்னது, ஃபேஸுன்றது சைனுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் என்னது, ஃபேஸ். கவனித்து பாருங்கள், இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாருக்குள்ளே சைனுக்குள்ளே என்ன இருக்குது, kx மைனஸ் ஒமேகா டி, அதுதான் ஃபேஸ். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார், அதுக்குள்ளே என்ன இருக்குது நம்மளுக்கு, kx மைனஸ் ஒமேகா டி, தட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபேஸ். புரியுதா? எனி டவுட்? இதில் உள்ள ஃபேஸ், இதில் உள்ள ஃபேஸ் ரெண்டுமே சேம் வேல்யூ இருக்கனால தான் அது வந்து சேம் டைமில் இன்க்ரீஸ் ஆகுது, சேம் டைமில் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேவ் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வேவ் இருக்கும். தே ஆர் ட்ராவலிங் இன் த சேம் டைரக்ஷன், தே ஆர் ப்ரொபகேட்டிங். இந்த ரெண்டு வேவுமே என்னது, சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது, பட் ஆசிலேட்டிங் டைரக்ஷன் இஸ் பர்பண்டிகுலர். நல்லா கவனிங்க. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார், க்ரீன் கலரில் இருக்கிறது. யூ டெல் மீ, எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் எந்த டைரக்ஷனில் வைப்ரேஷன் நடக்குது, ட்ராவல் பண்ணக்கூடிய டைரக்ஷன் வந்து ப்ளஸ் z ஆக்சிஸ், ட்ராவல் பண்ணக்கூடிய டைரக்ஷன் வந்து ப்ளஸ் z ஆக்சிஸ். பட் இங்கே வைப்ரேஷன் பாருங்கள், வைப்ரேஷன் இஸ் அலாங் x ஆக்சிஸ், பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் வைப்ரேட்டிங் அலாங் y ஆக்சிஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் y ஆக்சிஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் x ஆக்சிஸ். புரியுதா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேவோட ஈக்குவேஷன்ஸ்லாம் படித்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன பார்த்தோம், வேவோட ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்தோமா, ரைட்? ஸோ வேவ் ஈக்குவேஷன்ஸில் நம்ம எழுதும்போது என்ன பண்ணோம், ஜே இன்ட்டு ஒய் இன்ட்டு ஜே கேப்னு போட்டோம். அந்த ஒய் கேப் எதை ரெப்ரசன்ட் பண்ணிச்சு, ஆசிலேட்டிங் டைரக்ஷன். கரெக்டாக? இப்போ பாருங்கள், யூ டெல் மீ ஹியர், எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகுது,
electric field எந்த directionல oscillate ஆகுது? It is oscillating along which direction? X axis. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? electric field vector நம்ம சொல்லும்போது I cap போடுறோம். Why I cap? Because the oscillating direction is along X axisல oscillation நடக்குது. Oscillation along X axis. இப்போ magnetic field vector எந்த directionல oscillate ஆகுது? இப்போ oscillationனா அந்த வெக்டார் வந்து இப்படி இப்படி போயிட்டு வரும். அந்த அனிமேஷனில் பார்த்தீங்களா, இப்படி போயிட்டு போயிட்டு வர மாதிரி தெரியும். ஸோ oscillation is along which direction? Oscillation is along y axis. Any doubt? ஓகே, அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் இந்த ஈன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ண போகுதுன்னா, E represents what? இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். Your E represents E naught. பா இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கப்பா. See, இது வந்து தனி. This is separate one. You are able to understand. E vector electric field vector E into I cap னு எழுத முடியும். That is EX னு போடுவான். நல்லா கவனிங்க. E into I cap they will simply represent as EX also. இது வந்து உங்களோட NCERT books or any standard bookல நீங்கள் எடுத்தீங்கன்னா வெறும் EX மட்டும்தான் போடுவான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, the oscillation is along which direction? இந்த X எதை represent பண்ணுது? இந்த X will represent the oscillation is along X direction. அதாவது E into I cap represent பண்ணுது. புரியுதா? The oscillation is along which direction? X direction. அதனால EX ன்னு போடுவான். Oscillation along Y direction என்னது? Oscillation along Y direction னா BY அப்படின்னு போடுவான். புரியுதா? இது BY, இது EX. இது BY அப்படின்னா என்ன அர்த்தம்? Y direction oscillation இருக்கு. B into J cap. B into J capக்கு பதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? BY ன்னு போட்டிருக்கேன். சார் எங்களுக்கு டவுட் இருக்குது சார் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, எஸ் ரைட்பா. ஸோ இப்போது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டாரை ரெண்டு தான் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி படித்த பாயிண்ட்ஸை திரும்ப ஒன் செகண்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபேஸ்னால் என்னது? இந்த சைனுக்குள்ளே இருக்கிறது தான் KX மைனஸ் ஒமேகா-Tன்றது. ஸோ ஃபேஸ் ஆஃப் E vector and B vector are same. That is electric and magnetic field vector reaches maximum and minimum simultaneously. Phase of E vector and B vector are same, which shows what? E vector and B vector reaches maximum and minimum simultaneously. அந்த பாயிண்ட்டை நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? இப்போ கவனிங்க, இந்த இடத்துல வேவ் வந்து எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது? ப்ளஸ் Z ஆக்சஸில் ட்ராவல் பண்ணுது. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளஸ் Z டைரக்ஷனில் போச்சுன்னா நம்மளுக்கு மைனஸ் வரும்னு சொன்னேன்னா, ப்ளஸ் Z டைரக்ஷனில் போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் வரும்னு சொன்னேன்னா, எஸ். ஸோ ப்ளஸ் Z டைரக்ஷன்னா நம்மளுக்கு மைனஸ் ஒமேகா-T, இதுவும் மைனஸ் ஒமேகா-Tன்னு தான் வரும். இதே மைனஸ் Z நெகட்டிவ் Z டைரக்ஷனில் போச்சுன்னா இங்கே என்ன வரும்? யூ வில் கெட் ப்ளஸ் இயர், இங்கேயும் ப்ளஸ்ன்னு வரும். புரியுதா? இதெல்லாம் ஸ்டாண்டர்டான பாயிண்ட்ஸ், யூ நீட் டு நோ திஸ். ஓகே, இப்போ ஒரு கொஷின் வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஐ எம் கோயிங் டு கிவ் டு யூ. கொடுத்துட்டேன். இப்போ கேன் யூ ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த வேவ் ட்ராவலிங் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுத்துட்றேன். ஓகே, I am going to give to you electric field and magnetic field. Direction of propagate, velocity direction எப்படி கண்டுபிடிப்பீங்க? velocity
or propagation direction. இப்போ வெலாசிட்டியும் propagation direction ஒன்று தானே. வேவ் இந்த டைரக்ஷனில் போகுதுன்னா velocity of the wave அதே டைரக்ஷன் தானே. velocity or propagation direction சொல்லலாம், ரெண்டு ஒன்று தான். ஓகே, velocity or propagation direction is same as E vector cross B vector. நம்ம E cross B பண்ணோன்னா அந்த டைரக்ஷனும் velocity டைரக்ஷனும் சேமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா velocity is parallel to what? E cross B. அதாவது E cross Bக்கு என்ன டைரக்ஷன் வருதோ அதுதான் என்னது வெலாசிட்டிக்கும் இருக்கக்கூடிய டைரக்ஷன். இப்போ E cross B பண்ணுறோன்னு வைங்க, E cross B ரைட் ஹேண்ட் தம் ரூல் கிராஸ் ப்ராடக்ட் தானே. இப்போ E cross Bன்றது கிராஸ் ப்ராடக்ட் இயர். நான் E cross B பண்ணேன்னா that direction will give the direction of the wave. அதாவது வேவ் போகக்கூடிய ப்ரொபகேஷன் டைரக்ஷனை சொல்லிவிடும்னு சொல்கிறான். சார் இது எப்படி சார் ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா நம்ம மேலேயே ப்ரூவ் பண்ணலாம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வேவ் இஸ் கோயிங் இன் வாட் டைரக்ஷன், ரைட் ஹேண்ட் சைட், தட் இஸ் ப்ளஸ் ஜெட் ஆக்சஸில் போகுதா. இதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாமா? அதாவது வேவ் வந்து நம்மளுக்கு எந்த டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகுது. லெட்ஸ் டேக் இன் திஸ் பாயிண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே பார்த்துருக்கா, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே பார்த்து இருக்குது கரெக்டாக. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷன் இருக்கா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, ப்ளஸ் ஜே கேப் டைரக்ஷன். எனி டவுட் இயர்? எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் ஐ கேப், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ளஸ் ஜே கேப். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா E cross B பண்ணால E cross Bக்கு என்ன டைரக்ஷன் வருதோ அதே டைரக்ஷன் தான் என்ன இருக்கும், வெலாசிட்டிக்கும் இருக்கும்னு நான் சொல்கிறேன். அது எப்படி சார் வரும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட்டு ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்ளை பண்ணுங்கள் பார்க்கலாம். தட் இஸ் ஈயில் கை வச்சு பியை பார்த்து ஃபோல்ட் பண்ணணும். ஈயில் கை வைக்கணும், உங்கள் ஃபிங்கர்ஸை ஈயை பார்த்து வைங்க, பியை பார்த்து ஃபோல்ட் பண்ணுங்கள். பியை பார்த்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா the thumb will represents the direction of E cross B. அப்படி பண்ணிங்கன்னா என்ன டைரக்ஷன் வருது, you are able to get the direction as what, V vector. அதாவது நான் இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிறேன்பா. I am going to choose this point. இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, மேலே பார்த்துருக்கு, தெரியுதா இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே பார்த்துருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, அதுதான் மேலே போட்டிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி. ஸோ E cross B ரைட் ஹேண்ட் தம் ரூல் நான் பண்ணேன் அப்படின்னா ஃபோல்டு பண்ணேன்னு வைங்க, V direction is given the direction of propagation. இதெல்லாம் கொஸ்டினில் செக் பண்ணுறான். சிபிஎஸ்சினாலும் சரி, ஸ்டேட் நீட் எக்ஸாம்னாலும் சரி, தே ஆர் செக்கிங் திஸ். ஓகே, ஸோ அதனால் ப்ராப்பராக அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, புரியலன்னா திரும்ப ரீகேப் பின்னாடி போய் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ போஸ்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம வேவ்ஸில் ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டு பார்ட் இருக்குது நம்மக்கிட்ட ஒரு வேவில். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோனா மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஜீரோ. இப்போ டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன், தட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், E cross Bக்கு என்ன டைரக்ஷன் வருதோ அதே டைரக்ஷன் தான் V வெக்டார் இருக்கும். ஸோ E வெக்டார் மேலே பார்த்து இருக்குது, B வெக்டார் இப்படி இருக்குது. E cross B பண்ணும்போது எனக்கு V வெக்டார் வந்துச்சு. we have just proved that. ஓகே சரி, இப்போ நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்பெக்ட்ரம்னா என்னது, வாட் இஸ் மீன் பை ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் வேவ் லென்த். சொன்னா ஸ்பெக்ட்ரம்னா என்னது, நம்மளுக்கு கலெக்ஷன் ஆஃப் வேவ் லென்த். ஓகே, ஸ்பெக்ட்ரம் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் வேவ் லென்த். இப்போ நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் படிக்கிறோம். ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, ஆசிலேட்டிங் சார்ஜஸால் கிரியேட் ஆகுது. இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் லென்த்னா வேவ்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இட் கரஸ்பாண்ட்ஸ் டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆஃப் வேவ் லென்த் ரேஞ்சிங் ஃப்ரம் 0 to infinity.
அதாவது lowest wavelength possible வந்து 0. ஓகே, 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்லென்த்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா you simply get what? Electromagnetic spectrum. You are able to understand? So, what is the speed of an electromagnetic wave in air? In air medium and vacuum, what is the speed of a wave? Air and vacuum, what is the speed? C is equal to lambda f. ஓகே, இங்கே நான் லாம்டா மட்டும்தான் சொல்கிறேன். சியோட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 3 × 10⁻⁸. இப்போ நம்ம லாம்டா தெரிஞ்சிருச்சு, சி தெரியும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எஃப் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, ஸ்பெக்ட்ரம்ன்றது என்னென்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 0 to infinity எல்லாத்தையும் சேர்த்து தான் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் என்னென்ன வேவ்லென்ஸ் இருக்குன்றதை பாருங்கள். காமா ரேஸ் ஊஸ் வே. இப்போ நம்ம எக்ஸாக்ட் ரேஞ்சை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, நல்லா கவனிங்க. we cannot memorize the exact value of wavelength, we cannot do that. அந்த ஆர்டர்னு சொல்லுவான், the 10 to the power of in terms of மீட்டரில் சொல்லியிருக்கான். இது எல்லாமே மீட்டரில் எழுதியிருக்கான். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அதாவது 0 to infinity இருக்க எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட இதையும் சேர்த்து தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். ஓகே, வேவ் லென்த் தெரிஞ்சிருச்சு, சி தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஃபைண்ட் த எஃப். இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்மாலஸ்ட் வேவ் லென்த் இருக்கிறது வந்து யூ நீட் கோயிங் டு கால் இட் அஸ் 10 to the power of -12 மீட்டர் லாம்டா வேல்யூ. லாம்டா ஆஃப் 10 to the power of -12 நீங்கள் காமா ரேஸ்ன்னு சொல்கிறோம். 10 to the power of -10 you are going to call it as X-rays. 10 to the power of -8 ultraviolet UVன்னு கூப்பிடுவோம். The wavelength ranging from, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், wavelength ranging from 400 nanometer to 700 nanometer. இந்த wavelength you will call it as visible light rays. விப்ஜிஆர் இருக்குல்ல, விப்ஜிஆரோட வேவ்லென்த் என்னது? வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், விப்ஜிஆர், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். இந்த என்டையர் விப்ஜிஆர் தான் நம்ம கலரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 400 நானோமீட்டர்லேருந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 400 and 700 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதில் யாருக்கு வேவ்லென்த் அதிகம்? ரெட்டுக்கு தான் வேவ்லென்த் அதிகம். இருக்கிறதுல லீஸ்ட் வந்து வயலட்டுக்கு 400. இன் பிட்வீன் த ரேஞ்ச் இருக்கிறது தான் இந்த விப்ஜிஆர். ஸோ காமா வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு. ஓகே, அதுக்கு தான் அதிக எனர்ஜியும் இருக்கும். ஓகே, அதிக எனர்ஜி அதுக்கு தான் இருக்கும். ஓகே, சி கவனிங்க, வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் இன்வெர்ஸ்லி கனெக்டட். ஓகே, இப்போ நம்ம வேவ் லென்த் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிறோம். தட் இஸ் காமா, எக்ஸ்ரே, அல்ட்ராவயலட், விசிபிள், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ் இதெல்லாம் சொல்கிறோம்ல. லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகும்போது வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஆனால் ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா லாம்டாவும் எஃப்பும் என்னது, லாம்டாவும் எஃப்பும் தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ லாம்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ போக போக ஃப்ரீக்வன்சி கம்மி. எனர்ஜி ஆஃப் அ வேவ், ஒரு வேவோட எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட்? ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா எனர்ஜி ஆஃப் த வேவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இருக்கிறதுலே அதிக ஃப்ரீக்வன்சி யாருக்கு? இருக்கிறதுலே கம்மி வேவ்லென்த் யாருக்கு? காமா ரேஸ்க்கு. பட் ஆனால் அதுக்கு தான் என்னது, அதிக ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. விசிபிள் லைட்டுக்கு 400 to 700 ஞாபகம் வச்சுக்கலாம். இன்ஃப்ராரெட் வந்து 10 to the power of -5. இதுக்கு மைக்ரோவேவுக்கு 10 to the power of -1, ரேடியோவுக்கு 10 to the power of 3. ஓகே, ஸோ அண்ட் காமா ரேஸ்க்கு 10 to the power of -12. இந்த ஆர்டரை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும், டெஃபினட்டாக மெமரைஸ் பண்ணணும். சரி சார், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமை நான் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, there is some ways to do that. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் சொல்ல போகிறத அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகே, ஸோ இந்த என்டையர் இதுவை, அதாவது எக்ஸு ஜி வந்து காமா, எக்ஸ் வந்து எக்ஸ்ரேஸு, அல்ட்ரா வயலட்டு, விசிபிள், ஓகே, இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ். ஓகே, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கவுண்டமணி நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட காமெடியன் இல்லையா, காமெடி பண்ணுறவர். ஸோ கவுண்டமணி டிரைவிங் இஸ் எக்ஸ்யூவி இன் இந்தியன் மைசூர் ரோடு. ஓகே, இது வந்து எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் தான் எனக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ ரைட்டா. ஸோ ஜி வந்து கவுண்டமணின்னு எடுத்துக்கலாம், தட் இஸ் காமா. ஓகே, ஸோ எக்ஸ்ன்றது என்னது, எக்ஸ்ரே, யூன்றது என்ன, அல்ட்ரா வயலட், வின்றது என்னது, விசிபிள், அண்ட் ஐ இஸ் வாட், ஐ இஸ் infrared, and M is what, microwave, and R represents the road represents, இதில் இருக்க R வந்து ரேடியோ வேவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த நுமானிக்னு சொல்கிறாங்களா, அதுபடி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, ரைட்பா. ஸோ வேவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். சரி, இப்போது இது வரைக்கும் நம்ம ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ வேவோட ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் முக்கியமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ், ஆசிலேட்டிங் சார்ஜஸ் will emit electromagnetic waves. நம்ம ஆசிலேட்டிங் சார்ஜஸ் ஆர் ஆல்சோ ஆக்சலரேட்டிங் சொல்லலாம்ல. ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து இது மாதிரி என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குப்பா, இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து என்னது, மேலே கீழே போயிட்டு வந்துச்சுன்னா அது என்ன ஆகும், இட் இஸ் ஆசிலேட்டிங். மேலே கீழே போய் இப்படி டிக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இங்கே யூ கால் தட் அஸ் அ ஆசிலேஷன். இந்த சார்ஜ் Q வந்து ஆசிலேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அதோட வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆசிலேட்டிங் சார்ஜ் இஸ் an accelerating. Oscillating charge is in accelerated motion. So it is in a accelerated motion. So ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆசிலேட் ஆகுது, then it is in accelerated motion. நம்மளுக்கு கிளியராக ஆல்ரெடி தெரியுமே, ஒரு ஆக்சலரேட்டிங் சார்ஜ் என்ன எமிட் பண்ணும், இட் எமிட்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டை எமிட் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை எமிட் பண்ணும். ஓகே, சரி, இப்போ கவனிங்க. ஸோ டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படிலாம் உருவாக்கலாம் அப்படின்னா, என்கிட்ட இங்கே வந்து ஒரு இண்டக்டர் இருக்குது, இது வந்து ஒரு கெப்பாசிட்டர். இப்போ என்கிட்ட வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்குன்னு வைங்க. இந்த சார்ஜ்டு கெப்பாசிட்டரை நான் இண்டக்டரோட கனெக்ட் பண்ணேன், அதாவது எதோட பேட்ரி எதுவுமே கிடையாது, என்கிட்ட ஒரு சார்ஜ் கெப்பாசிட்டர் இருக்குது, அதை நான் இண்டக்டரோட கனெக்ட் பண்ணேன்னா இந்த சார்ஜ் என்னாகும், இட் வில் கண்டினியூ. அதாவது இங்கே இருக்க கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து இண்டக்டரில் போய் ஸ்டோர் ஆகும். இண்டக்டரில் இருக்க எனர்ஜி பேக் என்ன ஆகும், கெப்பாசிட்டருக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ கரண்ட் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் இட் வில் பி ஆசிலேட்டிங். அப்படி ஆசிலேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இது பேர் வந்து எல்சி ஆசிலேட்டர் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் இயரில் இது வந்து டெலிட்டட் போர்ஷனில் இருக்குது. இந்த எல்சி சர்க்கியூட் வந்து எல்சி ஆசிலேட்டர் சர்க்கியூட்டுன்னுவா. இதில் சார்ஜ் வந்து ஆசிலேட் ஆகும், கிளாக் வைஸ் போகும், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் வரும். இட் வில் பி ஆசிலேட்டிங். இதில் வந்து யூ கேன் கிரியேட் அ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. இந்த ஆசிலேஷனை வச்சு யூ கேன் கிரியேட் அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஒமேகா 1/√LC. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து ஒன் ஆஃப் த சோர்ஸ். when high speed electrons are retardedனா ஸ்பீடு குறைக்கிறது, retardedனா ஸ்பீடு குறைக்கிறது, தட் இஸ் டீசெலரேட்டிங்னு சொல்லுவான். when high speed electrons are decelerated by striking target of high atomic weight. ஓகே, என்கிட்ட ஒரு ஹை அட்டாமிக் வெயிட் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இதில் வந்து நான் எலக்ட்ரான்ஸை மோத வச்சேன்னா நான் வேகமாக வரக்கூடிய எலக்ட்ரான்ஸோட ஸ்பீடு வந்து குறையும். அப்படி குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்னா, இட் வில் கெட் டீசெலரேட்டட். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வரும். திஸ் இஸ் பேசிக்கலி a ப்ரொடக்ஷன் ஆஃப் வாட், இதுதான் என்னது, ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ்.
X-ray production அப்போ இதை தான் பண்ணுவான். Fast moving electrons are striking on a high atomic weight. நம்மளுக்கு X-rays emit ஆகும். X-rays is nothing but what? Electromagnetic wave. அதுக்கப்புறம் electromagnetic wave வேறு எங்கெல்லாம் வந்துச்சு? நம்ம ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஹைட்ரோஜனில் கெமிஸ்ட்ரியில் கூட படிச்சிருப்பீங்க. ஹை எனர்ஜி ஆர்பிட்லேருந்து லோ எனர்ஜி ஆர்பிட் வரும்போது ஒரு ஃபோட்டான் எமிட் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வரும். ஓகே, ஸோ இன் அன் ஆட்டம் an electron is revolving in an orbit called stationary orbit, where the electron does not radiate energy. But when an electron jumps from higher energy orbit to the lower energy orbit, we can electromagnetic waves are emitted. So அது one of the source. அதுக்கப்புறம் இன்னொரு சோர்ஸ் என்னென்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஆர் எக்ஸைட்டட் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவான். இந்த ரேடியாக்டிவ் டீகே, இப்போ ஒரு நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிள் ஆச்சுன்னா இட் எமிட் ரேடியேஷன்ஸ். ஓகே, நியூக்ளியர் ரேடியேஷன், தட் இஸ் காமா ரேஸ்லாம் எமிட் ஆகும். ஸோ என்கிட்ட வந்து ஒரு எக்ஸைட்டட் நியூக்ளியஸ் இருக்குது, ஹை எனர்ஜி உள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த ஹை எனர்ஜி ஒரு நியூக்ளியஸ் வந்து ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்கள், ZXCN போட்டிருக்கேன்னா, A represents the mass number, Z represents the atomic number and X represents what? The nucleus. ஸ்டார் எதுக்கு போட்டிருக்கேன்? இங்கே ஒரு ஸ்டார் மாதிரி மேலே போட்டிருக்கேன்னா, அந்த ஸ்டார் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? த நியூக்ளியஸ் இஸ் இன் எக்ஸைட்டட் ஸ்டேட். இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்க நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகும்னா, இட் வில் பி கன்வெர்டட் இன்டு, இட் கம்ஸ் டு த லோயர் எனர்ஜி ஸ்டேட். அதாவது ஹை எனர்ஜி ஸ்டேட்டில் இருந்து இட் கம்ஸ் டு அ லோயர் எனர்ஜி ஸ்டேட் பை எமிட்டிங் வாட்? காமா ரேஸ். இப்போ என்கிட்ட ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, ஹை எனர்ஜெட்டிக் நியூக்ளியஸ். அது வந்து லோ எனர்ஜிக்கு வரும்போது அது என்ன எமிட் பண்ணும்? இட் எமிட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், தட் இஸ் காமா ரேஸை எமிட் பண்ணுது. ஸோ இப்போ அடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட கேரக்டரிஸ்டிக் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்க்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வாட்? டஸ் நாட் ரிக்வயர் எனி மீடியம். Electromagnetic waves are transverse in nature. Electromagnetic waves are not deflected by electric and magnetic field. ஏன்? ஏன்னா electromagnetic waves உருவாகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையில்லை? What is not required? What is not required? நம்மளுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கு மீடியமே தேவையில்லை. ஸோ அங்கே எந்த சார்ஜ் பார்ட்டிகளுமே இருக்காது. சார்ஜ் பார்ட்டிக்கல் இருந்தால் தானே எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டிஃப்ளெக்ட் ஆகும். சரி, என்கிட்ட நேராக ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வருது, திடீர்னு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன். யூஆர் ஏபிள் டு இமேஜின். இப்போ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படியே மேலே பார்த்து போயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே குறுக்காப்பில் கொடுத்துட்றேன். இமேஜின் பண்ணிக்கோங்க, நடுவில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்றேன். அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் என்ன ஆகும்? டிஃப்ளெக்டே ஆகாது, அதோட ஒரிஜினல் பாத்துலேயே போயிட்டே இருக்கும். அதை தான் சொல்கிறான். Electromagnetic waves are not deflected by external. வெளியிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா அது டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஏன்னா நோ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவில் 2 இருக்கும். அப்போது ஆர் செட் டு பி போலரைஸ்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் போலரைஸ்ட். போலரைஸ்னால் ஒன்றும் கிடையாதுப்பா, the wave remains in single plane. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு 2 இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஆசிலேட்டிங் இன் அ சிங்கிள் பிளேன். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் இட் இஸ் ஆசிலேட்டிங் இன் அ சிங்கிள் பிளேன். அப்படி சிங்கிள் பிளேனில் ஆசிலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் சே இட் இஸ் டு பி போலரைஸ்ட். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கல், ஓகே, similar to particle moving with velocity we carry momentum and energy. ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். you take a particle of mass m. இந்த பார்ட்டிக்கல் v ஸ்பீடில் போச்சுன்னா you can say there is a momentum associated with it, mass into velocity. அதே மாதிரி இதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜின்னு சொல்ல முடியும்ல, 12 mv². ஸோ எப்படி வந்து ஒரு பார்ட்டிக்கல் மூவிங்க்கு சொல்ல முடியுமோ அதே மாதிரி ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் will also carry an energy and also what? It carries momentum. ஸோ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து எனர்ஜியும் கேரி பண்ணுது, மொமெண்டமையும் கேரி பண்ணுது. இதுக்கு ப்ரூஃப் வந்து நம்ம லேட்டரான் தான் பார்ப்போம். யூ கேன் ஜஸ்ட் அக்செப்ட். இப்போ நீங்கள் நம்ம டியூப் லைட் இருக்குது, இந்த டியூப் லைட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவாக இல்லையா? விசிபிள் லைட்டு தானே வருது, இட்ஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்.
இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல இருந்து நம்ம கண்ணில் போய் படுது எனர்ஜி, ரைட்? ஸோ எனர்ஜி இருக்குது, அட் த சேம் டைம் மொமெண்டமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எனர்ஜி இருக்கிற மாதிரி இப்போ everyone is able to accept electromagnetic wave is consisting of energy. Yes, at the same time it is also carrying momentum. ஓகே, அந்த எனர்ஜிக்கும் மொமெண்டம்க்கும் உள்ள ரிலேஷன் வந்து E is equal to PC. இதை வந்து டைரக்ட் ரிசல்ட்னு எடுத்துக்கோங்க. வித்தவுட் ப்ரூஃப் ஐ எம் கோயிங் டு சே ஹியர், where P is the momentum. இதை நீங்கள் டைரக்ட் ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, ரைட்பா. ஸோ இந்த மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் we will see. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரைட்பா, we will finish the discussion. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from நாகராஜன் சார். ஒன் ஷாட் போடுங்க சார் ஃபார் ஆல் ஃபிசிக்ஸ், 12th ஃபிசிக்ஸ். ஓகே ரவி, போட்டுடலாம். சூப்பர் டீச்சிங் சார், தேங்க்யூ ரவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டாக் என்ன கேட்குறீங்க? இஃப் ஐ ஸ்டடி ஒன்லி 12th ஃபிசிக்ஸ் கேன் ஐ கெட் 120 or 100? நீங்கள் எடுக்கலாம், பட் ஆனால் அதில் வந்து எல்லா கொஷின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணணும் டாக். ஓகே, ஐடி டாக்னு வச்சுருக்கீங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட்பா. பாய் பாய். நெக்ஸ்ட்டு லைவ் நான் வரும்போது ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். லைவில் இருக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.